பெண் ஒரு சித்தா. அவள் வந்து ஒரு பெரிய பணக்கார என்ஜினியரோட வீடு கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த பெண் வேலை பண்ணிட்டு. அந்த என்ஜினியருக்கு ரொம்ப அட்ராக்டட் பை தி சித்தா. அவருக்கு வந்து அடிக்கடி அந்த சைட்டுக்கு வர ஆரம்பிச்சுடுறார். ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு 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 அட்ராக்ஷன் அந்த பெண்ணுக்கிட்ட. அப்புறம் ஒரு நாள் அந்த பெண்ணுக்கு வந்து சைட்டில் இருக்கும்போது காயப்பட்டு. அப்போ அந்த அந்த வீட்டு சொந்தக்காரர் என்ஜினியர் வந்து ஊரில் இல்லை. அவர் திரும்பி ஊருக்கு வந்த விட்டு இந்த பெண்ணோட வீட்டுக்கு வந்து நீ எப்படி இருக்கேன்னு கேட்க. அந்த பெண் ஒரு கேள்வி கேட்பான். இது வந்து இமயம் அவர்களுடைய கதை. ஏன் சார் பொம்பளெல்லாம் வேலை பண்ணணும்னா புடவையை தூக்கி தான் ஆகணுமா? இதுதான் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இந்த ஒர்க் பிளேஸ். நான் அதை மொழிபெயர்க்கும்போது எனக்கு அழுகியே வந்துடுது. எப்பேற்பட்ட கேள்வி. அவள் ஒன்றும் படித்தவா இல்லை. ஆனால் அவளுக்கு வந்து தன்னோட உரிமை தெரியுது. தன்னை அவர் எத்தனை பணக்காராக இருந்தாலும் தன்கிட்ட வந்து அண்ட முடியாதுன்னு தெரியுது. அவள் இது பண்ணவே மாட்டான். அந்த அவர் எல்லாமோ பேசுவார். இங்கே போங்க சார் அப்படின்னு. நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரணும்னு நீங்கள் இப்போ கிளம்புங்க. அந்த தைரியம் என்ன? என்னுடைய உடல் நான், எனக்கு மட்டுமே உரிமை. ஆண்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னாக்க அந்த பெண்ணுக்கு மட்டுமே உரிமை. இன்னொரு கேர்ள் வந்து அந்த ஜோக்கை சிரிச்சாங்களே, உங்களுக்கு என்ன போச்சுன்னா அப்படி இல்லை. எனக்கு பிடிக்கலன்னு எனக்கு பிடிக்கல, அந்த ஜோக்கை நீங்கள் சொல்லக்கூடாது. அவ்வளோதான். என்னை மதிக்கணும், என்னோட உணர்வை மதிக்கணும்.